ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம ரியல் அனாலிசிஸோட 9th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சீக்வென்ஸ்னால் என்ன, சீரியஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷனல் அண்ட் அப்சல்யூட் கன்வர்ஜ் சீரியஸ்னால் என்ன, அது போக நமக்கு ஒரு சில டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த சீரியஸ் கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டான்னு எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இன்றைக்கி கண்டிஷனல் கன்வர்ஜென்ஸ் அண்ட் அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸ்னால் என்ன அப்படின்னா, சீக்வென்ஸ்க்கு பார்த்த மாதிரியே தான் சீரியஸும். ஏன்ற ஒரு சீரியஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் ஏஎன் நமக்கு கன்வர்ஜஸாக இருந்துச்சு அது அப்படின்னா, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜஸ் சீரியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏஎன் இருக்குது. இப்போ ஏஎன் 5ன்னு ப்ரைம் நம்பரை வச்சு ஒரு சீரீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ஏஎன்னும் நமக்கு கன்வர்ஜஸ் ஆகுது. இது கன்வர்ஜ் ஆகுது, மாடுலஸ் ஆஃப் ஏஎன் வேல்யூவும் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்சல்யூட் கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஏஎன் கன்வர்ஜ் ஆகுது, ஆனால் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் கன்வர்ஜ் ஆகாமல் டைவர்ஜ் ஆகுது, மாறி வருது அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டிஷனல் கன்வர்ஜன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சீக்வென்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். சீரியஸ்க்கும் அதே கண்டிஷன் தான். ஏஎன் இருக்குது, மாட் ஏஎன் வேல்யூ கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்சல்யூட் கன்வர்ஜென்ட். சப்போஸ் மாட் ஏஎன் டைவர்ஜ் ஆச்சு அப்படின்னா அதை கண்டிஷனல் கன்வர்ஜன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் இருக்குது. இஃப் சம்மேஷன் n = 1 to infinity an converges absolutely, then summation n = 1 to infinity an converges. அதாவது ஒரு சீரீஸ் இருக்குது, அது அப்சல்யூட்லி கன்வர்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கன்வர்ஜஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தியரம் சொல்கிறாங்க. இது நான் இந்த கோல்ட்பர்க் இருக்கு இல்லையா, அவரோட புக்கு யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது போக ஏதாவது இது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த தியரம் எப்படி வந்துச்சு என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த புக் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த புக் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்னென்ன டெஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு D'Alembert's ரேஷியோ டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லெட் சம்மேஷன் ஏஎன் பி a series of positive terms, then summation an divergent if limit n tends to infinity an divided by an plus 1 less than 1. அதாவது சம்மேஷன் ஏஎன்கிற ஒரு பாசிட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கிற சீரீஸ் எடுத்துக்கிறோம். அது டைவர்ஜென்ட்டாக இருக்கும். எப்போ டைவர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னா லிமிட் n tends to infinity an by an plus 1ஓட வேல்யூ லெஸ் தென் 1ஆக இருக்கும்போது அந்த சீரீஸ் டைவர்ஜென்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். சம்மேஷன் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல்னு நமக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிவன் கொஷினை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏஎன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட டெஸ்ட் என்ன, an டிவைடட் பை an + 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். an இருக்குது, அடுத்தது an + 1 வேணும். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த கிவன் கொஸ்டினில் n இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம +1 போட்டுக்க போகிறோம். an + 1 = இங்கே nக்கு பதிலாக n + 1, பவரில் n இருக்குது, ஸோ n + 1 டிவைடட் பை n ஃபேக்டோரியலுக்கு பதிலாக n + 1 ஃபேக்டோரியல் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பவரில் அடிஷனில் இருந்ததுன்னா அந்த டேர்மை நம்ம பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் எழுதலாமா. இப்போ a பவர் mnன்னு இருந்துச்சு அப்படின்னா m + nன்னு இருந்ததுன்னா a பவர் n இன்ட்டு a பவர் nன்னு எழுதுவோம் இல்லையா. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதை செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். n + 1 பவர் nன்னு ஒரு டேர்மாகவும் இன்ட்டு n + 1 பவர் 1ன்னு ஒரு டேர்மாகவும் பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி டிவைடட் பை இப்போ n + 1 ஃபேக்டோரியல் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம், n + 1 இன்ட்டு n + 1 - 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா. +1 - 1 கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், n + 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். அதை இங்கே நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த n + 1ம் இந்த n + 1ம் கேன்சல் ஆயிருமா. கேன்சல் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும், n + 1 ஹோல் பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல் மட்டும் இருக்கும். ஓகேவா? இது எதோட வேல்யூ, an + 1ஓட வேல்யூ. an வேல்யூ கிடச்சிருச்சு, an + 1ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேலே இருக்கிற இந்த n ஃபேக்டோரியல் அண்டு கீழே இருக்கிற இந்த n ஃபேக்டோரியல் நமக்கு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், n பவர் n டிவைடட் பை n + 1 ஹோல் பவர் n இருக்கும். இப்போ இங்கேயும் பவர் n இங்கேயும் பவர் nங்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோல் ப்ராக்கெட் போட்டு அந்த பவர் n எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்க டேர்ம்லேருந்து இப்போ எண்ணை நான் வெளியே எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வெளியே எடுத்துட்டா மேலே இருக்கிற எண்ணையும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா.
ஸோ எண்ணை வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? இப்போ n+1 இருக்குது. எண்ணை வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன வரும்? 1+1/n வரும் இல்லையா? அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். மேலே ஒரு n கீழே ஒரு n கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/1+1/n ஹோல் பவர் n இருக்கும். இப்போ வந்து இந்த எண்ணை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரலாம். உள்ளே கொண்டு வந்தால் 1/n-க்கு 1 தான் வரும். கீழே என்ன வரும்? 1+1/n ஹோல் பவர் n இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இதுதான் நமக்கு an/an+1க்கு கிடச்சிருக்குது. இதுக்கு வந்து நம்ம லிமிட் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லிமிட் n → an/an+1ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கிடச்சிருக்கிற வேல்யூக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். இப்போது இந்த 1+1/n ஹோல் பவர் n இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து லிமிட் இன்ஃபினிட்டி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு தான் வந்துட்டு வேல்யூவாக கிடைக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிமிட் n → 1+1/n ஹோல் பவர் என்னோட வேல்யூ என்னது? அப்போ இங்கே என்ன வரும்? இந்த கீழே வந்து ன்னு வந்துடும். அப்போ 1/e. நெக்ஸ்ட்டு ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 2.71ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈயோட வேல்யூ 2.71 அப்படின்னா இப்போ 1/2.71 தானே நமக்கு இங்கே கிடைக்கும் 1/eக்கு. 1/2ன்னு வச்சாலே நமக்கு 0.5 தான் வரும். ஆப்வியஸாக அது <1. ஸோ <1 வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னாலே இந்த சீரீஸ் என்னது? டைவர்ஜென்ட் சீரீஸ். ஓகேவா? அதுதான் வந்து இந்த டெஸ்ட்டில் நமக்கு சொல்ல வராங்க. லிமிட் n → an/an+1 வேல்யூ <1 கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் சீரீஸ். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி குரூப்பில் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காச்சி ரூட் டெஸ்ட். இப்போ என்ற ஒரு சீரீஸ் நம்ம எடுத்துக்கிறோம் பாசிட்டிவ் டேர்ம்ஸில். சம்மேஷன் an வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். எப்போ அப்படின்னா லிமிட் n → an/1/n வந்து <1 இருந்துச்சு அப்படின்னா கன்வர்ஜன்ஸ். அதே >1 இருந்துச்சுன்னா டைவர்ஜஸ். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காச்சிஸ் ரூட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சம்மேஷன் 1+1/n ஹோல் பவர் -n² கொஷின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கிவன் கொஷினை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்? இப்போ an எடுத்துக்கிறேன். நம்மளோட கண்டிஷன் என்னது? an/1/n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். an/1/n போட்டோம்னா இங்கே ஆல்ரெடி ஒரு -n² இருக்குது. அப்போது anக்கு பவர் 1/n எடுத்தோம்னா என்ன வரும்? நமக்கு -n² வருமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும்? -n மட்டும் வரும். அதை நான் இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மேலே இப்போ வந்து -n இருக்குது. ஸோ அந்த பவரை ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை டிவிஷன் எழுதுவோம் இல்லையா? இப்போ 5^-2ன்னு இருந்துச்சுன்னா 1/5² எழுதலாம் இல்லையா? அந்த மெத்தடில் இப்போ நான் 1/1+1/n ஹோல் பவர் n எழுதிக்கிட்டேன். இப்போ தானே போன ப்ராப்ளமில் இதுக்கு வேல்யூ ன்னு நம்ம பார்த்தோம். அதை வந்து இப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 1/eயோட வேல்யூ என்ன வரும்? <1 தான் வரும். ஏன்னா 1/2.71 வரும். அது 0.5 தான் அப்ராக்சிமேட்டாக வரும். அது <1. ஸோ த கிவன் சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட். போன ப்ராப்ளமில் ஏன் டைவர்ஜென்ட்னு சொன்னோன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து <1ன்னு வந்தால் டைவர்ஜென்ட்னு சொல்லியிருந்தாங்க. காச்சி ரூட் டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? <1 வந்துச்சுன்னா நமக்கு கன்வர்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லெய்ப்னிட்ஸ் தியரம். இதை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிங் சீரீஸ்னால் என்ன? ஒரு டேர்ம் +ல் இருக்கும், ஒரு டேர்ம் -ல் இருக்கும். சைன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு 2 பேர் இருக்குது. சம்மேஷன் -1 ஹோல் பவர் n+1 an/bn ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் whose term an satisfies the following condition. அதாவது சம்மேஷன் -1/n+1 anங்கிறது நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சீரீஸோட ஸ்டாண்டர்டு ஃபார்மேஷன். இதை நம்ம எப்போ வந்துட்டு கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம், எப்போ டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போது அந்த ஏஎன்கிற சீரீஸ் இருக்கு இல்லையா, நமக்கு கொஷினில் கொடுக்க போகிற கிவன் சீரீஸ், அது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா மோனோட்டானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும். மோனோட்டானிக் இன்க்ரீசிங்னா என்ன, டிக்ரீசிங்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிக்ரீசிங்னா என்ன? இந்த an+1 வேல்யூ ஏஎனுக்கு ஈக்குவலாகவோ கம்மியாகவோ இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏஎன் வந்து மோனோட்டானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு
இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஏஎன் வந்து மோனோட்டானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும். அந்த சீரீஸ்க்கு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்சர் 0ன்னு வரணும். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஓகேவா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி -1 ஹோல் பவர் n - 1 இன்ட்டு 1/n இந்த சீரீஸ் எடுத்துக்கிறோம். இதோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 - 1/2 + 1/3 - 1/4 இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போயிட்டே இருக்கும். இது வந்துட்டு நமக்கு கிவன் சீரிஸ். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு வந்துட்டு இது கிவன் சீரிஸ். இப்போ இந்த ஃபார்மேட்டில் இங்கே ஏஎன் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1/n இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்போ ஏஎன் + 1ன்னா நமக்கு என்ன வரும், 1/n + 1ன்னு வரும். ஏன்னா நம்ம ஏஎன் + 1 கண்டுபிடிச்சா தான் அது வந்து டிக்ரீஸிங்காக இன்க்ரீஸிங்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ சப்போஸ் நான் n-க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஏஎன்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 1/n-க்கு 1 கிடைக்கும். ஏஎன் + 1க்கு நமக்கு என்ன கிடைக்கும், a1 + 1 = 1/2 = 0.5 கிடைக்கும். அப்போது n-க்கு நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போதே ஏஎன்னோட வேல்யூ 1ன்னும் ஏஎன் + 1 வேல்யூ 0.5னும் கிடைக்குது. அப்போ நம்ம 2, 3, 4ன்னு அடுத்தடுத்து என்ன நம்பர் அப்ளை பண்ணாலும் ஏஎன் தான் பெரிய நம்பராக இருக்கும். ஏஎன் + 1 வந்துட்டு நமக்கு என்னவாக தான் இருக்கும், சின்ன நம்பராக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஏஎன் + 1 வந்துட்டு நமக்கு இங்கே என்னதான் இருக்குது, ஏஎன்னை விட கம்மியாக தான் இருக்குது. நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஒரு மோனோட்டானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அடுத்தது நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an = 0ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா, இப்போ ஏஎன் வந்துட்டு இது நான் தப்பாக எழுதிட்டேன், நோட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏஎன் வந்து ஏஎன் + 1 விட பெருசாக கிடச்சிருக்கு. ஓகேவா, கண்டிஷனில் கரெக்டாக எழுதியிருக்கேன், இங்கே மட்டும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நோட்டில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏஎன் > an + 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். 1/nங்கிற சீரீஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1/∞ வேல்யூ 0ன்னு நமக்கு தெரியும். அப்ராக்சிமேட்லி இட்ஸ் அப்ரோச்சஸ் 0. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎனோட வேல்யூவும் 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது மோனோட்டானிக்கலி டிக்ரீஸிங்காகவும் இருக்குது, லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது 0வும் கிடைக்குது. 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ். ஓகேவா, இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கு ஏஎனோட வேல்யூ எடுக்கணும், அது மோனோட்டானிக் டிக்ரீஸிங்காக இருக்குதான்னு பார்க்கணும். டிக்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குதான்னு பார்க்கணும். அந்த ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ். இதுதான் ஆல்டர்னேட்டிங் சீரீஸ் டெஸ்ட். ஓகேவா, அதுக்கு இன்னொரு பேர் தான் லெய்ப்னிட்ஸ் டெஸ்ட். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம 3 டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். உங்களுக்கு 4 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், அதை ட்ரை பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குரூப்பில் எப்பயுமே 6 to 10 PM வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கஷன் டைம் கொடுப்போம். அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். யாருமே ஆன்சர் பண்ணலை, ஒரு ப்ராப்ளம்க்கு யார்கிட்டையுமே ஆன்சர் கிடைக்கலைங்கும்போது என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.